வணக்கம், நான் தான் உதிபன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ நம்ம புதுசாக ரைடிங் கியர்ஸ் வாங்கியிருக்கோம். அது ஆல்ரெடி நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. இப்போ குரூப் ரைடு போயிட்டு வந்தது இல்லையா? ஸோ அந்த ரைடு உங்களுக்கு நேற்று வந்திருக்கும் ஈவினிங்கு. நேற்று அதுலேயே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல நான். பட் அது என்ன பிராண்டு என்ன இது எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன் நான். அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எதுவுமே சொல்லலை. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ சரி ஓகே தனியாகவே ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து வச்சுருக்காங்க எல்லாம் ரெடியாக. சரி ஓகே, சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ, இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்தில் வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் ஜாக்கெட். ஸோ இது எதுக்கு கேப்டன் ஜாக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி கேப்டன் எழுதியிருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா இருக்குது இல்லையா, அவெஞ்சர்ஸ். ஸோ அதில் உங்களுக்கு செல்ஃபியில் அதாவது ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கிறதுனால உங்களுக்கு லெட்ரு வேறு மாதிரி காட்டும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கெட்டு ப்ளூ வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே பார்த்து வாங்கினது. இது பார்த்திங்கன்னா சைஸ் பெரிய சைஸ் தான். நமக்கு எம் தான் கரெக்டாக இருக்கும், மீடியமே. அதுவே கொஞ்சம் லூஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் மீடியம் யூஸ் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா எல். எதனால் அப்படின்னா இந்த இதில் எல் மட்டும்தான் இருந்தது கடையில். சரி ஓகே, நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் போட்டோம் அப்படின்னா ஒரு 3 மாதம் கிடைக்கும் அப்படின்னாங்க. 3 மாதம் வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. சரி ஓகே பரவாயில்ல, எல் தான், வேறு சைஸாக இருந்தால் என்ன பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டோம். ரொம்ப லூஸெல்லாம் இல்லை, கரெக்டாக அந்த ஜிப்லாம் போட்டோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளவுஸ் வாங்கணும். ஸோ இந்த ரைடிங் க்ளவுஸ் வாங்கியிருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா பிபிஜி எழுதியிருக்கு இல்லையா? ஸோ இதுவும் பிபிஜி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் சேம் பிபிஜி தான். ரைடிங் ஜாக்கெட்டும் பிபிஜி தான். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஜாக்கெட்டில் என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடு கொடுத்துருக்காங்க. இருங்க, இந்த ஜாக்கெட் போட்டே வரேன். சரி ஓகேங்க, இப்போ பார்த்திங்கன்னா ஜாக்கெட் போட்டாச்சு. இப்போ இதில் எங்கெல்லாம் பேடிங் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேங்க. பேடிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ இங்கே அதே மாதிரி இந்த பக்கம், அப்புறம் இந்த எல்போ இருக்குது இல்லையா? ஸோ இங்கே அதே மாதிரி இங்கே 2 பேடு, 4 பேடு ஆச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி ஒரு பேட் இருக்குது முதுகில். ஸோ இந்த இடம் இருக்குது இல்லையா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பேட் இருக்குது. 4 5 ஆச்சா? அப்புறம் அவ்வளோதாங்க. ஸோ 5 பேடு தான் இருக்குது. இங்கே முன்னாடி 2 பேடு வரும். ஸோ இந்த இடத்துல இங்கேயும் இது வேணும்னா நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி நம்ம பேட் வேணும்னா வாங்கி இதுக்குள்ளே நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இந்த இது இருக்கு இல்லையா? இதுக்குள்ளே நம்ம பேடு வேணால் வச்சுக்கலாம். நமக்கு ஃப்ரண்ட் சைடு பேடு தேவையில்லை. ஏன்னா எங்கே போனாலும் நம்ம ஃபஸ்ட்டு கீழே உள்ளப்போ கை தான் முன்னாடி போகும். ஒன்றே இந்த பொசிஷனில் போகும், இல்லை இந்த பொசிஷனில் போகும். அதனால் இங்கே பேடு தேவையில்லை. முதுகில் இருக்கிறது ஓகே தான். இங்கே கீழே விழுந்தால் கல் கீழே தான் முதுகில் வாய்ப்பு இருக்குது. அதனால் முதுகுக்கு பேடு ஓகே. இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே சேம் டைம் அதே மாதிரியே இருக்குது. அட்ஜஸ்டபிள் பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல இருக்குங்க. இங்கே நம்ம ஜிப்பு க்ளோஸ் பண்ணி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு கொஞ்சம் அது இடஞ்சலாக இருக்கிறதுனால ஜிப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்படி இழுத்து வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரியே தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் சேம் அதே மாதிரியே இப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் எங்கெல்லாம் அட்ஜஸ்டபிள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இங்கே பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று இங்கே அட்ஜஸ்டபிள் பண்ணுறது. இது நமக்கு எல் சைஸுங்கிறனால கொஞ்சம் பெருசுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே அட்ஜஸ்டபிள் இருக்குது. ஸோ இதில் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அட்ஜஸ்டபிள் இருக்குது. இதையும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேடிங் நவராது. ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த இடத்துலையும் ஓட்டும், இந்த இடம் ஓட்டும். ஸோ இந்த 2 ஷோல்டர்கிட்டையும் ஃபிக்ஸடாக இருக்கும், அவ்வளோதான். சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் இங்கே ஒரு அட்ஜஸ்டபிள், இங்கே ஒரு அட்ஜஸ்டபிள் இருக்குது. அப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா லைசன்ஸோ இல்லை ஏதோ ஒரு நோட்ஸ் ஏதாவது புதுசாக வேணும், நமக்கு அடிக்கடி யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அதை வச்சுக்கலாம். ஸோ டக்குன்னு அதை காட்டுறதுக்காக. இது எல்லாமே ரெஃப்ளெக்டர் தாங்க. பின்னாடியும் பார்த்திங்கன்னா ரெஃப்ளெக்டர் தான். ஸோ நைட் டைம் நம்ம ட்ரைவ் பண்ணுறப்போ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போகிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது லைட் வெளிச்சத்தில் நமக்கு இது பிரைட்டாக காட்டும், லைட் எரியிற மாதிரி காட்டும். அதனால் நம்ம நைட் டைமில் தைரியமாக ட்ரைவ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா மொபைலுக்காகங்க. அதாவது ஒரு வாட்டர் ப்ரூஃப் தான். மழை பெய்கிறப்போ மொபைல் இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம ஜிப் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா தண்ணி உள்ளே போகாது. ஸோ மொபைல் சேஃப்காகங்க. இது பார்த்திங்கன்னா ஹெட்செட் சிம்பிள் போட்டிருக்கோம். எங்கே காட்டுறதா இந்த இடம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொபைல் உள்ளே வச்சுட்டு ஹெட்செட் மூலிமா நம்ம இதில் எடுத்து நம்ம ஹெட்செட் போட்டுக்கலாம். ஃபோன் வந்ததுன்னா பேசிக்கலாம். அதே மாதிரியே பாட்டு கேட்குறது. ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது
உள்ளே வந்து லேயர் வருங்க, தெர்மல் லேயர் வரும். ஸோ அது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சரில் மேபி லடாக் இது போகிறோம்னு வைங்களே, ஸோ அதுக்கெலாம் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெர்மல் லேயர் இல்லாமலாம் ரொம்ப கஷ்டம், அதுவே பத்தாதங்க. இந்த தெர்மல் லேயர் அப்போலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். பட் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு தெர்மல் லேயரு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் இதுக்கு வந்து ரெயின் ப்ரூஃப் கவர் இருக்குது, அதுவும் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஜிப் இருக்குது. எங்கேயாவது போகிறப்போ நம்ம ஏதாவது திங்ஸ் சின்ன சின்ன திங்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம், அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்டபிள் இருக்குது. ஸோ இது நம்ம வேணுங்கிற அளவுக்கு இழுத்து ஒட்டிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் இருக்குது. இன்னொன்று பார்த்தேன், பிளாக்கு பிபிஜி மெட்ரோ இருக்குது இல்லையா, ஸோ ரெட் கலரு அது பார்த்துருந்தேன். அதுவும் ஓகே தான், அது வந்து எம் சைஸு கரெக்டாக தான் இருந்தது. பட் அது எதுவுமே அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் கிடையாது. ஓகே அப்படின்ட்டு தான் இது வாங்கியாச்சுங்க. இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, ப்ளூ கலர் அப்படிங்கவும் சரி ஓகேன்னு டக்குன்னு இதே வாங்கியாச்சு. சரி இதில் என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் லேயர். இது வந்து இந்த ரைடிங் ஜாக்கெட்டுக்குள்ளே வரும். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஜிப்பு வந்து இதோட அப்படியே போட்டு உள்ளே வரும். நமக்கு இந்த இடத்துல போட்டுக்கிட்டோம்னா நமக்கு குளிரான இடத்துக்குலாம் போகிறப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வந்து குளிர் தாங்கக்கூடியது தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக இதில் என்ன வைக்க முடியும், ஃபோன் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது என்ன வச்சுக்கலாம், கோபுரம் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு சைஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ஒரு பாக்கெட் இருக்குது, இதுலேயே ஏதாவது என்ன நம்ம வச்சுக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் அது. குளிரான இடத்துக்கு போனோம்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம ஊருக்கெலாம் இது யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ ஆல்ரெடி நான் இந்த ஜாக்கெட் போட்டுருக்கிறதே பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக வெந்து புழுங்குது. இதே எப்படா கழட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு இதாக தான் இருக்கும். ஸோ ஸ்வெட் ஆகும் பயங்கரமாக, அது கொஞ்சம் போக போக அப்படியே பழகிரும். அடுத்து பார்த்திங்கன்னா ரெயின் கவர். ஸோ இதுதான் அந்த ரெயின் கவர். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிபிஜின்னு எழுதியிருக்கோம். ஸோ பிபிஜின்னு எழுதியிருக்கா தெரியுதா? எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிபிஜி சேம். இதுவே வந்து ரெயின் கவர் ஃபுல்லாக வரும். இது நமக்கு பெரிய சைஸுங்கிறனால பிரச்சனை இல்லை. ஸோ ஃபுல்லாகவே வரும் நமக்கு. மழை பெய்கிறப்போ தெரியுமா ட்ரைவ் பண்ணலாம், பிரச்சனை இருக்காது, எதுவுமே நினையாது, கொஞ்சம் சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணலாம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ரெயின் ப்ரூஃப் கவர் இருக்குது. அதே மாதிரியே இது வந்து தெரியவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எந்த அளவுக்கு மிஸ்டாக இருந்தாலும் இந்த கலருக்கு நல்லா தெரியும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த கலர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளவுஸ் போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸு. ஸோ பிபிஜி க்ளவுஸு, ஃபுல் ஹேண்ட் க்ளவுஸு. இதுவும் பார்த்திங்கன்னா வேறு சைஸுங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லு தான், எம் இல்லை. எம் தான் கரெக்டாக இருக்கும். பட் நம்ம அங்கே போனப்போ எல்லு தான் இருந்தது. சரி ஓகே பரவாயில்ல, ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, லைட்டாக தான் இருந்தது. சரி ஓகே பரவாயில்லன்ட்டு நான் எடுத்துகிட்டேன். ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தால் நான் எடுத்துருக்க மாட்டேன், ஓரளவுக்கு தாங்கிறப்போ சரி ஓகே நான் எடுத்துட்டேன். ஃபுல் க்ளவுஸ் வந்து ஓகே தான். பட் எனக்கு வந்து இந்த க்ளவுஸில் என்னெல்லாம் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2 ஃபிங்கர் இருக்குது இல்லையா, இந்த 2 கட்டை விரலில் மட்டும் பார்த்திங்கன்னா வலி இருக்குது. அது கொஞ்சம் ஓட்ட சரியாக போயிருன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த க்ளவுஸு என்னை கேட்டால் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்ன சொல்கிறது, சுத்தமாக காற்றே வரல கைக்கு. ரொம்ப வந்து இதாக தான் இருக்குது, லைட்டாக தான் வருதோ என்னமோ அதுவும் தெரில. ஆனால் ஃபுல்லாக கை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வேர்த்துருது. மதிய வெயிலுக்கெலாம் போட்டு ஓட்டிகிட்டு எனக்குலாம் கை ஃபுல்லாக வேர்த்து போச்சு. ஸோ இது வந்து ஏர் ஃப்ளோ இல்லை அப்படின்னு என்னோடய தாட்டு. எனக்கு எதுவும் அவ்வளோக்கா, அதாவது ப்ரோ பைக்கரோட கம்பேர் பண்ணுறப்போ இது சுத்தமாக ஏர் ஃப்ளோ அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது குளிருக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். பட் நம்ம ஊர் வெயிலுக்கு வந்து போட்டு தான் ஓட்டி ஆகணும், வேறு வழி இல்லை, வாங்கியாச்சு. இருந்தாலும் ஏர் ஃப்ளோ இல்லை. ஸோ நீங்கள் வாங்குறப்போ ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. ஆனால் உங்களுக்கு ஏர் ஃப்ளோ ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்கள் இஷ்டம். பட் எனக்கு வந்து இதில் ஏர் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. பிபிஜி கூட ஏர் ஃப்ளோ இருக்குது, பட் இது வந்து ஏர் ஃப்ளோ கம்மியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மொபைல் டச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா மொபைல் டச் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஏன் இந்த கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் நல்லாயிருக்கும் வீடியோவில் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு. இந்த கலர் ஒன்று, பச்சை கலர் ஒன்று. சரி ஓகே இந்த கலர் எடுக்கலாம். பச்சை கலர் மேக்ஸிமம் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இந்த கலர் எடுத்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தான் மிக்கி மவுஸ் கலர் எடுத்திருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டும் வீடியோவில். வந்து நம்ம மேக்ஸிமம் MotoVlog தானே பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த க்ளவுஸு. சரி நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. க்ளவுஸ் போட்டாச்சு, எப்படி இருக்குது பார்த்துட்டிங்களா? ஸோ கரெக்டாக தான் இருக்குது, ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்புனமாக இருக்கும், அது அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஏன்னா உங்கள் பேட் இருக்குது, அதனால் அப்படி தான் இருக்கும். பட் சேஃப்டி வைஸ் ஓகேங்க. ஆனால் சேஃப்டி பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துலையும் சேஃப்டி இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஸோ எப்படி கீழே விழுந்தாலும் நமக்கு அவ்வளோக்கா அடிபடாது. அதனால் சேஃப்டி வைஸ் ஓகே. பட் ஏர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது.
நான் ஓட்டின வரைக்கும். இல்லை போக பழகுமா என்னன்னு தெரியல. ஒருவேளை நான் இன்னும் பிபிஜி யூஸ் பண்ணதில்லை, அதனால் எனக்கு அப்படி இருக்கான்னு தெரில. ஒருவேளை நீங்கள் பிபிஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வரைக்கும் தெரியாது. ஸோ நானும் பிபிஜி யூஸ் பண்ணதில்லை தான் ஃபஸ்ட் டைம். அதனால தான் இப்படி பார்த்தோம்னா எல்லாம் எப்படி சொல்கிறது, கேப்டன் அமெரிக்கா மாதிரி தானே இருக்குது. ஸோ அப்படி தான் எனக்கு இருக்குது. கொஞ்சம் தமாசாவும் இருக்குது, பட் போக சரியாக போயிடும். நான் அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஜிப் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, லைட்டாக அவ்வளோவா. ஸோ இப்படி யூஸ் பண்ணி கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த க்ளவுஸு அண்டு நம்ம ரைடிங் ஜாக்கெட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன, எல்லாமே சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே மறக்காமல் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க. இனிமேல் நம்ம பண்ணுற எல்லா வீடியோலையும் இந்த ரைடிங் கியர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீபன். நன்றி, வணக்கம், டாடா.